வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாமக்கல் மனவளக்கலை மன்றம் வெள்ளி விழா சிறப்பு மலர் 9/2/2003 என்னை ஆட்கொண்ட என் உயிர்க்குயிரெனும் குருவே அப்படின்னு அருள்நிதி எஸ் ஜெயப்பிரகாஷ் மனவளக்கலை பேராசிரியர், திருச்சி, அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறத வாசிக்க போகிறோம். சரியாக 30 ஆண்டுகளுக்கு முன் 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து கொண்டிருந்த போது எனது பெற்றோர்கள் செய்த நல்வினை பயனாக அல்ட்ரூயிசம் என்ற ஆங்கில புத்தகம் கிடைக்க பெற்றேன். முதலில் பொதுவுடைமை கருத்துக்களாய் தோன்றிய விஷயங்கள் படிக்க படிக்க புது புது ஆன்மீக அர்த்தங்களை தர ஆரம்பித்தன. புத்தகம் எழுதிய அறிஞர்களை கண்டு உரையாடிட ஆவல் மிக எழுந்தது. புத்தகத்தின் முகப்பில் காணப்பட்ட ஜி.வி. வேதாத்ரி என்ற பெயரும் மிக எளிய தோற்றத்தில் காணப்பட்ட அவர்தம் புகைப்படமும் மனதில் ஆழ பதிந்து போனது. படிப்பு முடிந்து சிறிது காலம் நெய்வேலியில் பணிபுரிந்துவிட்டு திருச்சி பெல்லில் சேர்ந்து விட்டேன். இடைப்பட்ட 6 ஆண்டு காலமும் அல்ட்ரூயிசம் புத்தகம் என் கூடவே இருந்து நூல் ஆசிரியரை காண வேண்டும் என்ற ஆவலை அதிகரித்து கொண்டே வந்தது. ஜூலை 79 சிதம்பரத்தில் நண்பனின் திருமண வரவேற்பில் கலந்து கொண்டு விடைபெறும் தருணம் மணமக்களுக்கு ஞானமும் வாழ்வும் என்ற புத்தகத்தை பரிசாக அளிக்கின்றார் என் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் R.S. நாகராஜன், மனவளக்கலை பேராசிரியர், தற்போது செம்பரம்பாக்கம் பொறியியல் கல்லூரி பிரின்சிபால். இதைத்தான் தெய்வ அனுகிரகம் என்பார்களோ? பரிசு புத்தகத்தின் அட்டையில் இருந்த யோகிராஜ் வேதாத்ரி என்ற பெயர் கண்ணில் படுகின்றது. உள்ளத்திலே பரவசம். உடனே பேராசிரியரிடம் விசாரிக்கின்றேன். நான் தேடிக்கொண்டிருக்கும் அறிஞர் மகரிஷி அவர்கள்தான் என்பதை அறிந்து மகிழ்ச்சியால் குதிக்கின்றேன். மகரிஷி அவர்களை உடனே சந்திக்க வேண்டும் என்ற ஆவலை வெளியிட்ட போது மகரிஷி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கின்றார், நவம்பர் 79 இறுதியில் இந்தியா திரும்புகிறார் என அறிந்து கொண்டேன். பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் எனக்காக சிதம்பரத்திலிருந்து திருச்சி வந்து எளிய முறை உடற்பயிற்சிகள், ஆக்ஞை, சாந்தி மற்றும் துரிய தவமுறைகள் சொல்லித்தந்து மகரிஷி அவர்களின் மெய்ஞான கருத்துக்களை விளக்கி எனது சிந்தையை உயர்த்தினார்கள். அன்பொழி மாத இதழ்களும் ஞானமும் வாழ்வும் மற்றும் உலக சமாதானம் நூல்களும் என்னை மேலும் மேலும் மகரிஷி அவர்களிடம் கொண்டிருந்த ஈடுபாட்டினையும் மதிப்பையும் அதிகரிக்க வைத்து கொண்டிருந்தன. இந்த காலகட்டத்தில் என் நண்பர்கள் 3 பேர்கள் தீட்சை பெற்றிருந்தனர். சென்னை சென்று மகரிஷி அவர்களிடம் துரியாதீத தீட்சை பெற திட்டமிட்டு கொண்டிருந்த போது பேராசிரியர் நாகராஜன் கொடுத்த யோஜனை மூலம் மகரிஷி அவர்களை திருச்சிக்கு அழைக்கலாம் என முடிவு செய்தோம். 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருச்சிக்கு வர மகரிஷி அவர்கள் சம்மதம் கொடுத்த செய்தி கிடைத்த போது அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லை ஏது? ஜனவரி 80 அன்பொழி இதழில் மகரிஷி அவர்களின் திருச்சி விஜயம் பற்றிய செய்தி வந்தது. இதை கண்ட உடனேயே அருள்நிதி பொன்னுச்சாமி ரெட்டியார், பேராசிரியர் பொன்னம்பலம் ஊரக்கரை என்ற எளிமையே உருவான உயர்ந்த மனிதர் எனக்கு உதவ வந்து சேர்ந்தார். பிப்ரவரி 22, 23, 24 தேதிகளில் மகரிஷி அவர்களின் நிகழ்ச்சிகளை திட்டமிட்டோம். திருச்சி நகரில் 2 நிகழ்ச்சிகள், பெல்லில் ஆங்கில உரை என முடிவு செய்து ஏற்பாடுகளை துவங்கினோம். 22/2/1980 காலை 11 மணி அளவிலே மகரிஷி அவர்கள் மிஸ்ஸஸ் இந்திரா குப்தா USA, டோனி USA, பேராசிரியர் நாகராஜன் மற்றும் மகரிஷியின் உதவியாளர் அருட்செல்வர் ஓமனா புடைசூழ திருவள்ளுவர் பேருந்தில் திருச்சி வந்தடைகின்றனர். மகானின் முதல் தரிசனம். கிள்ளி பார்த்து கொள்கிறேன். நனவுதான். அறிமுகப்படுத்தி வைக்கின்றார்கள். ஆசி பெறுகின்றேன். திருச்சியில் மகரிஷி அவர்கள் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பங்களாவின் உரிமையாளரிடமிருந்து கடைசி நேரத்தில் தகவல் இல்லாமல் போய்விட்டது. எனவே மகரிஷி அவர்களை நல்லதொரு ஹோட்டலில் தங்க வைக்கலாம் என முடிவு செய்து மகரிஷி மற்றும் அவர் குழுவினரை அங்கு அழைத்து செல்கின்றோம். வரவேற்பில் இருந்த ஹோட்டல் மேனேஜர் மகரிஷி அவர்களை கண்டதும்
வாழ்க வளமுடன் என வாழ்த்தி காலில் விழுந்து வணங்குகின்றனர். மகரிஷியின் பழைய சீடரான அவர் என்னிடம் மகரிஷி அவர்களையும் அவர் கூட வந்தவர்களையும் தங்க வைத்து உபசரிக்கும் பொறுப்பினை தருமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது மகரிஷி அவர்கள் என்னை பார்த்து அர்த்தத்துடன் சிரிக்கின்றார்கள். பணப்பிரச்சனை தீர்ந்த விஷயம் எனக்கு மட்டும்தானே தெரியும். மாலை கி.ஆ.பே. விஸ்வநாதம் பள்ளியில் முதல் நிகழ்ச்சி மனவளக்கலையை அறிமுகப்படுத்துகின்றார்கள். மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை என பல இடங்களிலிருந்து அன்பர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றார்கள். அருள்நிதி வி. உலகநாதன், அருள்நிதி பி. ஜெயராமன் IOP, நாமக்கல் அருள்நிதி சுப்பராமன், அருள்நிதி கிருஷ்ணன் போன்றோரின் அறிமுகம் கிடைக்கின்றது. எல்லோரும் மகரிஷி அவர்களை திருச்சிக்கு அழைத்து வந்தமைக்காக எனக்கு பாராட்டு தெரிவித்தும் நன்றி தெரிவித்தும் பெருமைப்படுத்துகின்றனர். எனக்கு இதற்கெல்லாம் தகுதி இருக்கின்றதா என்று சிந்தனையில் அன்றிரவு மகரிஷி அவர்களிடம் துரியாதீத தீட்சை பெறுகின்றேன். பேரானந்த வெள்ளம், பிறவி துன்பம் போயே போச்சு. அடுத்த 2 நாட்கள் முழுக்க முழுக்க மகரிஷி அவர்களுடன் தான் தத்துவம், அரசியல், வர்ணாசிரம தர்மம், சுகாதாரம், உடல்நலம், பொருளாதாரம், கல்வி என எல்லா துறைகளிலும் மகரிஷி அவர்களின் கருத்துக்களை புது புது கோணத்தில் அவரிடம் நேரடியாக கேட்கும்போது என்ன தவம் செய்தேனோ என நினைத்தேன். 24/2/80 அன்று மாலை பெல் யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ் என்ற தலைப்பில் ஆங்கில உரை கேட்க மொத்தமே 18 அன்பர்கள் தான் வந்திருந்தனர். மிகவும் மனம் உடைந்து போய்விட்டேன். அப்போது மகரிஷி அவர்கள் என்னிடம் ஆறுதலாக, இங்கே நாம் இப்போது விதை விதைக்கத்தான் வந்துள்ளோம், இதை சிறப்பாக செய்வோம். அற்புதமான ஆங்கில உரையை கேட்ட அந்த 18 பேரும் கொடுத்து வைத்தவர்கள். இதற்கு பிறகு ஒருமுறை பெல் பகுதிக்கு மகரிஷி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். 1993 வந்தபோது 3000 அன்பர்கள் வந்திருந்தனர். 1997 நடைபெற்ற காந்த தத்துவ ஒரு நாள் கருத்தரங்கிற்கு 1500 அன்பர்கள் கட்டணம் செலுத்தி கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு 20 நாட்கள் முன்பாகவே எல்லா இடங்களும் பதிவாகிவிட்டன. மிக மிக சிறப்பாக நடந்தேறிய அந்த கருத்தரங்கு மகரிஷிக்கும் இனிய அனுபவமாக அமைந்து போனது. 1980 மகரிஷி அவர்கள் தூவிய விதைகள் இன்று மரங்களாக, கனிகளாக சொரிந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டுதோறும் பல முறை மகரிஷி அவர்களை தரிசிக்கும் போதெல்லாம் அவர் காலடியில் கிடக்கும் குழந்தையாகவே கருதி கொள்கிறேன். அலுவலக வேலையாக அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கும் என்னை முழுக்க முழுக்க அருட்தொண்டில் ஆளாக்கப் போகும் ஆனந்த திருநாளை எண்ணி எண்ணி காத்திருக்கின்றேன். என்னை ஆட்கொண்ட அருட்தந்தை அவர்கள் அந்த தருணத்தையும் விரைவிலேயே வழங்கி வருவார்கள். வாழ்க மகரிஷி அவர்கள், வாழ்க வளமுடன். இந்த அருள்நிதி ஜெயப்பிரகாஷ் அவர்களுடைய துணைவியார் மாலா ஜெயப்பிரகாஷ் அவர்கள் தான். இதற்கு முந்தைய அனுபவ உரை நம்ம படித்தோம் இல்லையா? இந்த ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு தான் கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்து அது ஹோமியோ வைத்தியத்தில் சரியாக போனது. சுவாமிஜி அவர்களை வேண்டினதுக்கப்புறம் சரியாக போனது அப்படிங்கிறத நம்ம போன இதில் படித்தோம். அந்த ஜெயப்பிரகாஷ் அவர்களுடைய அனுபவம் தான் இந்த என்னை ஆட்கொண்ட என் உயிர்க்குயிரெனும் குருவே அப்படிங்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.